முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். தளபதி 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 தளபதி. ஹலோ மக்களே, நம்ம விஜய் நான் பாலிடிக்ஸ் வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆண்டவன் எப்படி வழி காட்டுவான், பேசாம தைரியம் வர்றா நமக்கு எவனா சிக்காம. இன்னைக்கு நம்ம வீடியோல தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தின மீம்ஸை பத்தி தான் ரியாக்ட் பண்ண போறோம். நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். நீங்க இதுவரையும் பார்க்காத செம்ம ஃபன்னியான மீம்ஸ் எல்லாம் இருக்கு. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனல், என்டர்டைன்மெண்ட் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. நம்ம காலம் பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி தலை வந்து தளபதி கிட்ட பேசுற மாதிரிலாம் மீம்ஸ்ல மட்டும் தானே பார்க்க முடியும். If I'm not wrong, scientifically. After 2026 எலெக்ஷன் நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. ஆனா தளபதி வந்து இன்னும் எதுவுமே சொல்லல, அதுக்குள்ள தளபதியும் சீமானும் ஒன்னான மாதிரியே மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. சீமான் அண்ணனும் பப்ளிக்கா பேசும்போது தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவருமே பேசுறாரு. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும், அதனால அவர் வரணும். இது எங்க போய் முடிய போகுது, ரெண்டு பேரும் ஒன்னா கூட்டணி வைக்க போறாங்களா, என்ன ஏதுங்கிறத நம்மளாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? தளபதி சினிமாவை குவிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற நியூஸை கேட்டது வந்து நிறைய பேர் ஃபீலிங்ல இருக்காங்க. இந்த நேரத்துல அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லி தனியா மீம்ஸ் போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா இனி எங்க இருக்கீங்க? இங்க உடனே வாங்க, எல்லாருக்கும் உங்களை தான் காட்டணும். இது நீங்க கண்ட கனவு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரையும் டாடா, பாய் பாய்.